இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்றைய நவீன உலகில் உயர்ந்த நோக்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்களை பின்பற்றுவது என்பது நடைமுறைக்கு உகந்ததாக பல நேரங்களில் பார்க்கப்படுவதில்லை. அதிலும் தங்களுக்கென்று எந்த வாழ்வியல் கோட்பாடுகளும் இன்றி மனிதர்களாகிய நாம் பயணிப்பது வேதனைக்குரியதாகவே காணப்படுகிறது. இந்த மனநிலையே இந்த சமூகத்தில் எந்த வளர்ச்சிகளையும் கொணராமல் இருக்க செய்கின்றது. இன்று எந்த ஒரு தனி மனிதரும் நான் நலமான ஒன்றை கண்டுகொண்டேன், பிறரும் அதை கண்டுகொண்டு நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புவதில்லை. நான் கண்ட நலமான நிகழ்வு, நலமான மனிதர் எனக்கானவர் மட்டுமே என்ற மனநிலை களைந்திட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்று நாம் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகமும் அதைத்தான் எடுத்துரைக்கின்றது. தாயாம் திரு அவை இன்று திருத்தூதரான புனித பர்த்தலமேயின் விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இவரை நத்தேனியல் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. நத்தேனியல் என்றால் யோவான் நற்செய்தியாளர் அவரை கடவுளின் கொடை அல்லது கடவுள் கொடுத்தார் என்ற ஒரு பொருளிலும் விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றார். நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயமாக நத்தேனியலிடம் பிலிப்பு இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது இயேசுவை பற்றி அவருடைய பதிலும், நத்தேலியனை கண்டபொழுது இயேசு கொடுத்த பதிலும், பிறரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எத்தகைய மனநிலையும் வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் நேரடி அனுபவம் என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து உடனிருக்கும் மனிதரின் மாண்பினை கொடுத்து நமது மாண்பினை பெற்றுக்கொள்ள நாம் என்று அழைக்கப்படுகின்றோம். இயேசுவால் உந்தப்படுவோம். அவரால் நம்முடைய வாழ்வை மாற்றி நலமான சமூகத்தை உருவாக்குவோம். இறைவன் என்றும்